ஓ மை காட் சார், இங்க சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் சார். என்னாச்சு? என்ன பிரச்சனை? சிஸ்டம்ஸ் எதுவுமே சரியா ஒர்க் பண்ணல சார். கம்யூனிகேஷன் ஸ்டேட்டஸ்ல இப்ப எப்படி இருக்கு சார்? டெர்மினல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல நெகட்டிவா காட்டிட்டு இருக்கு சார். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ரேடாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல கேப்டன். சரி ஓகே, அப்படின்னா பவர்ல இமீடியட்டா மாத்தி பாருங்க. சர்க்யூட் செக் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் இல்ல சார். மெயின் ஃப்ரேமே கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டிருக்கு. கம்யூனிகேஷன் கிளியர் எப்படி இருக்கு? நோ சார், அதுவும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. புயலால தான் இப்படி ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. புயலால இந்த கப்பல் நிச்சயமா பாதிக்கப்படாது. மிஸ்டர் சென், ஒரு சிக்னலுமே இல்ல சார். இது இல்லாம கப்பலை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் சார். என்ன பேசுறாங்க அவங்க? இதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியுமா? கொஞ்சம் எல்லாமே பொறுமையா இருக்கீங்களா advanced ப்ளீஸ்? technology. நாம இப்ப ரொம்ப ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ரேடார் கம்யூனிகேஷன் எந்தவித செட்டப் இல்லாம இப்ப கண்மூடித்தனமா நம்ம போயிட்டு இருக்கோம். இதால எப்ப வேணாலும் என்ன ஆபத்து வேணாலும் நமக்கு வரலாம். சார் ரேடான்ட்ல என்னமோ தெரியுது சார். என்ன தெரியுது காலின்? தெரியல சார், ஆனா அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஏதாவது திமிங்கலமா இருக்க போகுது. அப்படியே திமிங்கலமா இருந்தாலும் இவ்வளவு வேகமா வர வாய்ப்பே இல்ல சார். எங்க இருந்து அது வரும்? நம்ம கப்பல் கடியில இருந்து தான். இப்ப 160 மீட்டர் ஆழத்துல இருந்து வேகமா வந்துட்டு இருக்கு. இப்ப 150 மீட்டருக்கு வந்துடுச்சு. இப்ப 140, 130, 120, 110, 100, 90, 80, 70, 60, 50 மீட்டர் வந்துடுச்சு. நீ என்ன சும்மா இருக்கானா? நான் சொன்னேன் உள்ள இருந்து பேசிட்டே இருக்காம வெளிய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் சும்மாவா இருக்க? எனக்கே இங்க 1008 வேலை இருக்கு. இது ஒண்ணு நேரங்கிட்ட நேரத்துல உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னடா இதை ரிப்பேர் பண்ண மறுபடியும் ரேடார் வேலை செய்யலடா. அதெல்லாம் பொண்டாட்டி மாதிரி நான் சாஃப்டா தான் டீல் பண்ணணும். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, உனக்கு தான் 10 பதினஞ்சு இருக்குல்ல, நீயே ஒழுங்கா டீல் பண்ணு. வக்கீல் அதுமா எதுக்கு அடுத்தவனை பார்த்து பொறாமப்படணும்? என்னடா புலம்புற? எத்தனை வாட்டி சொல்றது? ஏன்டா அதை அடிச்ச? நான் அடிக்கலையே. என்ன உனக்கு நக்கலா? அப்படி என்ன கிழிக்கிற வேலை நீங்க பண்ணிட்டு இருக்க? வெளிய போய் நீ அந்த வேலையை பார்க்கலாம்ல. நான் இங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஒன்னா நம்பர் சோம்பே பொம்பளை வெளியில மழையில நனைய விட்டுட்டு நீ உள்ள உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கியா? டென்ஷன் ஆகாதமா, கூல். எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? பக்காவா போயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட டைம்ல போய் சேர்ந்துருவோம்ல. டைமிங் மிஸ் ஆக கூட தானே என்ன வர வச்சீங்க? கரெக்டா சொன்னேன். அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. உன்னோட திறமைய நான் நம்புறேன். இப்ப எங்க இருக்கோம்? கிட்டத்தட்ட நடுக்கடல்ல இருக்கும். நாம போக வேண்டிய இடம் இதுல தெரியுமா? தெளிவா தெரியும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறோம். நீதான் ஃபினிகரா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு அனுபவம்? அனுபவம் வாழ்க்கை கத்து கொடுக்கறது, அதுக்கும் வயசுக்கு சம்மதம் இல்ல. தத்துவம் பேசுறவெல்லாம் பெரிய ஆளாக மாட்டான். என் அனுபவத்துக்கு முன்னாடி நீ இன்னும் பொடியந்தாண்டா. பெரிய பருப்பு நினைப்பு. இந்த மிஷன்ல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, நான் கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டீங்க, என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் ஏன் தலையிட போறேன்? எதுக்காக அந்த இடத்துக்கு போறோங்கிறது கூடவா நீ தெரிஞ்சுக்க மாட்டேன்? நான் தான் சொன்னேன்ல, பணத்தை வாங்கிட்டோன்னா நாங்க பேச்சே மாற மாட்டோம். நல்ல விஷயம். உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. உன்னை நீயே ஏன் கேவலப்படுத்திக்கிற? இதுல ஒண்ணு கேவலமே இல்லையே. மத்தவெல்லாம் கேவலமான விஷயத்தை கூட ரொம்ப பெருமையா பேசிட்டு அலைவானுங்க.
நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன நினைக்கிறேனோ அதை பேசுவேன், என்ன தோணுதோ அதை செய்வேன். எப்படியோ போ. சரி நான் சாப்பிட போறேன், நீ வரியா இல்லையா? வரேன். இந்த கூட்டத்துல எதுவுமே ஏமாற மாதிரி தெரியலையே. பரவாயில்ல, கேப்டனை உஷார் பண்ணியாச்சு. என்ன வச்சிருக்கானு பார்க்கலாம். என்ட்ரி கார்டு, காசு 5 பைசா கூட இல்ல. இவனுக்கெல்லாம் ஒரு பர்சு. என்ன சத்தம் அது? கடல் என்ன இப்படி கொந்தளிக்குது? புயல் கேள் வருமோ? இந்த சாப்பாடு எனக்கு சுத்தமா ஒத்துக்கலடா. எனக்கு மறுபடியும் பசிக்குதுடா. மறுபடியும் பசிக்குது. எனக்கு பசிச்சா உனக்கு என்ன? வளர்ற பசங்களுக்கு பசிக்கும். அது ஒத்துக்கிறேன். வளர்ந்து கேட்ட உனக்கு ஏன்டா பசிக்குது? ரொம்ப பேசினா மூஞ்ச உடைச்சிருவேன். நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா புக் படிச்சிட்டு இருக்க? அது பொண்ணுங்களை மயக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. அது எப்படி ஈஸியா மடிக்கிறதுன்னு புக் போட்டிருக்கானே, அதான் படிச்சிட்டு இருக்கேன். பொண்ணுங்களை மடிக்க புக் படிக்க வேண்டிய அவசியமே இல்லடா. புரியுற மாதிரி சொல்றா. இதோ இவன மாதிரி உடம்ப ஏத்தி வச்சுட்டா. அது உங்களோட நிறுத்திக்க முடியும். எனக்கு பொண்ணுங்கனால பிடிக்கும். உனக்கு ஏன்டா பொண்ணுங்க மேல இவ்வளவு கடுப்பு? அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணுங்கன்னு அலையிற திருந்த மாட்டியா? ஏய், உங்களுக்கு ஏன்டா பொறாம? பொண்ணுங்களை ரசிக்கிறது ஒரு தனி திறமை. நீ எப்பவுமே இப்படித்தானா இல்ல இப்படித்தான் எப்பவுமே வா? கண்டிப்பா எனக்கு அது பொண்ணுக்கு அடி வாங்கி தானே சாவப்பா. அது பொண்ணுங்களுக்கு கேவலம்டா. முடிஞ்ச உன் கையில அவன் கதையை முடிச்சிரு. வந்து பார்க்க சொல்ல. வரியா? ஆரம்பிங்கடா. இதுக்கு மேலே ஓரா பேசுவேன். பேச மாட்டேன். போட்டு போய்கிட்டே இருப்பேன். நிறுத்துங்கடா காமெடிய. போடா, போய் ஓரமா உட்காரு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த உலகத்துல எத்தனை விதமான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா? ஏய் அப்பா, நீ ஆரம்பிக்காதடா. அவன் கொமெண்ட் ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பாருங்கடா. டேய், இவனோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடு. பாடிடுவோம். வருது வருது விலகு விலகு வாந்தி வெளியே வருது. வாந்தி நான்டா சீத பேதி நீடா. கொமட்டி போட்டு வாந்தியத்தான் வெளியே போடுடா. இப்ப எடு. போதும் நிறுத்துடா. இவன் என்னடா புள்ளதாச்சியா? அடிக்கடி வாந்தி எடுத்துட்டே இருக்கா. எடுத்து பாடுற, அப்பதான் உனக்கு அந்த வலி தெரியும். பொட்டி பொட்டியா இருக்கு. ஒருவேளை பணப்பொட்டியா இருக்குமோ? ஆனா சவப்பெட்டி மாதிரியே தெரியுதே. புத்தல்ல. என்னடா பண்ணிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டல. அங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுதா இல்லையா? எங்கடா இருக்கு? அந்த ரூம்குள்ள வந்துட்டியா இல்லையா? வந்துட்டேன். சீக்கிரம் அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாரு. ரேடர் வேற ஒர்க் பண்ணல. ரேடர் இல்லாம ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை குட்டி தீவுகள் இந்த வழியில இருக்குன்னு தெரியுமா? தெரியாது, நீயே சொல்லு. என்ன ஜோக் அடிக்கிறியா? அந்த வேலை கஷ்டமா இருக்குன்னா சொல்லுடா, நான் வர. ரேடரை ரெடி பண்ணுடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நானா சொல்ற வரைக்கும் நீ பேசாதே. இங்க வராது. ஐயோ, நிலாவுக்கு போற ராக்கெட்டா இது? அச்சோ அச்சோ அச்சோ. அப்ப இதுல பூரா இதுதான் இருக்கா? ஐயோ, திருட்டு நாய. சாமி சத்தியமான எதையும் திருடுறதுக்கு வர்றங்க.
என்னடா ஆச்சு? ஏன் அவனை உருட்டி விடுற? நம்ம வெப்பன்ஸ் இருக்கிற ரூம்ல இவன் எதையோ நோண்டிட்டு இருந்தான். அந்த ரூம்ல நீங்க வெப்பன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறதுக்காக அவனை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, போய் காப்பாத்த கூடாது. அவன் தான் சொன்னால, நானா சொல்ற வரைக்கும் அவன் தான் வராதுன்னு. லூசு மாதிரி பேசுவான், அதுக்காக இப்படியே உட்கார்றது. நாமளா தலையிட்டா நம்மள லூஸ் ஆகிட்டு போயிடுவான். ஓ, இவனை காப்பாத்து. Download movies at HamelRockers.net. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பணம் வாங்கினா நீங்க செய்யறத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஒரு இடத்துக்கு 24 மணி நேரத்துல போயிட்டு வரணும்னு சொன்னீங்க, அதுக்கு நாங்க ரேட் பேசி பணம் வாங்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எங்களை தாராளமா அடிக்கலாம்னு ஏதாவது ஒப்பந்தம் போட்டோமா என்ன? அனுமதி இல்லாம என் பொருள் மேல இவன் கை வச்சான். அதுக்காக நீங்க அடிச்சிருவீங்களா? எங்களோட எந்த விஷயத்திலும் நீங்க தலையிடக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இங்க பார், இவன் பண்ணது தப்பு. அதுக்காக இவனை அடிச்சே வெளியே தூக்கி போடணும். ஏய், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாதுடா. பொண்ணு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எனக்கு வந்தா என்ன செய்வேன் தெரியாது. என்னடா செய்வ? உனக்கு தெரியாது. இவன் ஆனா எங்களுக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடியே போட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, அடுத்தவனை அடிச்சு அழ விட்டுறதுல உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் போல இருக்கு. கூலிக்கு மாரடிக்க வந்துட்டு எங்க ஆளுங்க மேலேயே கை வைக்கிறியா? நீங்க 2 பேரு, நாங்க எத்தனை பேருன்னு பாத்தியா? இதுக்கு மேல ஓவரா பண்ண உன் ஆள் உயிரோட இருக்க மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் உயிர் போயிடும். எப்படி வசதி? அவனை விட்டு தொலைங்க. இது புத்திசாலித்தானா? நாங்க உங்ககிட்ட தகராறு பண்றதுக்கு வரல. நீங்களும் எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. மீறி தலையிட்டா உங்களுக்கு தான் லாஸ். உங்க எல்லாரும் எங்கே இறக்கி விட்டுட்டு போனா என்ன பண்ணுவீங்க? ஆனா நிச்சயம் அப்படி செய்ய மாட்டேன். என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். பண்ணவும் வச்சிடாதீங்க. சிலர் உடைப்பார், சிலர் திறப்பார், நான் உடைத்திடாமலை திறப்பேன். பூம் 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 பூமர். உங்க செக்யூரிட்டி கீ கார்டை இன்சர்ட் பண்ணுங்க. குட் ஈவினிங் கேப்டன் ஆதர்டன். குட் ஈவினிங் டு யூ. இதயம் தீர்த்துட்டானா? ரொம்ப சூப்பரா இருக்கு. பயங்கர சேஃப்டியா வச்சிருக்காங்களே. இத வச்சு ட்ரை பண்ணி பாப்போம். அடிச்சதுரா ஜாக் போட்ட. குட் ஈவினிங் மேடம். ஹலோ. உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருந்தது. இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். சாரி ஜென்டில்மேன், என்னோட ரூம் நினைச்சிட்டேன். ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துப்பாங்க? ஒரு அழகான பொண்ணை அவமானப்படுத்துறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா கேப்டன்? கரெக்டா சொன்னீங்க சார். ஆனா இந்த ஃபேக்ஸ் வச்சு பார்க்கும்போது தப்பு இல்லைன்னு தோணுது. ஓ, இந்த போட்டோல இவ ரொம்ப அழகா இருக்கா. ஏன் போட்டோவா? உன்னை பத்தின வீர சாகசங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம போட்டிருக்காங்க. ஓ, கொலை முயற்சி கூட பண்ணிருக்கியா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். திருட்டு வேலை, ஏமாத்து வேலை, முள்ள மாதிரி தானே, கேப் மாதிரி தானே, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பண்ணிருக்க. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எப்படி இந்த ரெக்கார்ட் எல்லாம் சாதிக்க முடிஞ்சது? திறமை கூடவே பிறந்தது. இது என்னுடைய செக்யூரிட்டி கார்டு. Hey, steady on, Captain. No need for that. I believe that's my card. Thank you. கேப்டன், நம்ம ஷிப்ல ஸ்டோர் ரூம் ஃப்ரீயா இருக்குமா? புரிஞ்சுது சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு இப்படியா கொடுமைப்படுத்துவாங்க? கூடாதுதான். ஆனா உன்னை பார்த்தா எங்க யாருக்கும் பொண்ணு மாதிரியே தெரியும். கப்பல் ஓனரோடதையும் அடிச்சாச்சு. பின்னாடி யூஸ் ஆகும். தையல் போடுறீங்கன்னா பேண்ட் தைக்கிற மாதிரி தைக்கிறியடி. அவனுக்கு ரூம்ல ஏகப்பட்ட பாம்ஸ் இருக்குடா. அதை வச்சு ஒரு பெரிய தீவையே அழிச்சிட முடியும்.
அதை யாருக்கும் தெரியாம தெரிஞ்சுட்டு வரனா இப்படி ஊரே கூட்டிட்டு வந்து நிக்கிற. ஏன் ஆடிட்டு இருக்க? ஆடாம தான் இரு. கப்பல் அண்ணன் நான் என்னடி பண்ணுவேன்? டேய் நம்ம பேசாம திரும்பி போயிடலாமா? You got any Novocaine? Oh, yes, my little love bug, but just a little. I think I need a higher dosage. You always need a higher dosage. Hey, Tooch! எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு பாம்ஸ் இருந்தது? நான் எண்ணெயெல்லாம் பார்க்கலடா. அதான் சொன்னல, ஏகப்பட்டது அடுக்கடுக்குன்னு அடுக்கி வச்சிருக்கானுங்க. முடிஞ்சது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்களோ தெரியல. எதை பத்தியுமே கேட்க மாட்டோம்னு சொன்னோம். அதுக்காக எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம்னு சொன்னோம். அவங்க விஷயத்துல தலையிட மாட்டோம்னு ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக எந்த கேள்வியும் கேட்கலன்னா எப்படிடா? இவ்வளவு பாம்ஸ வச்சு இவனுங்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கானுங்க? எஸ். ஓகே गाइस, இது சாதாரண கன் இல்ல. சைனீஸ் M1FN ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான வெப்பன். இதுல ரொட்டேட்டிங் பேரல் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 புல்லட்ஸ் இதுல இருக்கும். ரொம்ப ரொம்ப பயங்கரமா. Cheers, baby. போட்டு இப்படி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுத்த காசு ரிப்பேர் பண்றதுக்கே செலவாயிடும் போல இருக்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே பர்மிஷன் வாங்க வேண்டாமா? என்னதான் செய்யறாங்க இவங்க? எனக்கு எப்படி தெரியும்? வா உள்ள போலாம். அத பார்த்தா என்னமோ பாம்பு லான்ச்சர் மாதிரி இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீ சத்தம் போட்டு பேசாத. அந்த இடம் வந்துருச்சா? சரியான 28 நிமிஷத்துல நாம அங்க இருப்போம். என்னென்னலாம் நடக்க போகுதோ இது வேற ஒண்ணுடா. முடிஞ்சது. எங்க இருக்க? என்ன ஆச்சு? உள்ள தண்ணி வந்துருச்சா? எனக்கு ஜஸ்ட்ல இருந்து பவர் மட்டும் தான் வரணும். மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு நானே போய் பாக்குறேன். எங்கடா இருக்கா? எல்லாரும் இங்க வாங்க. ஏய், எல்லா பாக்ஸ் இப்படி பத்திக்கிட்டு எரியுதேடா. என்னாச்சு? எப்படி நெருப்பு பிடிச்சது? எல்லாரும் வந்து இந்த நெருப்பு அணைங்க, இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க? பயம் வந்தா சிரிக்கிறது என் பழக்கம்டா. இதுல ஏதாவது ஒண்ணு வெடிச்சா கூட நம்ம அத்தனை பேர் கதையும் முடிச்சுது. அதான் எனக்கு பயம் வந்துருச்சு. உங்க வெப்பன்ஸ் வச்சு இந்த ரூம்ல ஓட்ட விழுந்து தண்ணி வந்துருச்சு. இங்க இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தியா? இந்த இன்ஜின்ல எல்லாமே வீணா போயிடுச்சு. என்னாச்சு? என்ன பிரச்சனை பினிகர்? டேய், ஏதாவது ஸ்பீட் போட்ல போய் இடிச்சிட்டியாடா? ஸ்பீட் போட்டா? இங்க இருந்து கார ரொம்ப தூரம் இருக்கு மேடா. இவ்வளவு தூரம் ஸ்பீட் போட் வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. எப்படி வந்திருக்கோம்? என்ன கிளம்புடா இது? எல்லாம் வீணா போச்சு. ஜெர்குலஸ் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, கியர் பாக்ஸ் உடைஞ்சிருச்சு, சிலிண்டர் ரைடர் வேலையே செய்யல. ஒண்ணும் பண்ண முடியல. வேற டோட்டலா லீக் ஆகுது. நிலைமை எப்படியே போச்சுன்னா இன்னும் 20 நிமிஷத்துல நம்ம போட்டோட தண்ணியில மூழ்க வேண்டியதான். ஒரு முக்கியமான வேலைக்காக நாங்க வந்திருக்கோம். அதை முடிச்சே ஆகணும். நம்ம கதையே முடிய போதுன்னா இவன் வேலை முடியணும்டா. அவரு எங்க கேப்டன். கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. மரியாதை எல்லாம் தானே கொடுக்கணும்டா. கேட்டு வாங்காதீங்க. எல்லாரும் சீக்கிரமா மேல வாங்க. என்னது? குடு குடு, நான் பாக்குறேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டேன், நான் பாக்குறேன். விடு. வாவ், இவ்ளோ பெரிய க்ரூஸ் ஷிப்பா? நிச்சயமா இவ்ளோ பெரிய கப்பல்ல
நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ அந்த கப்பலுக்கு போறோம். என்னடா பண்றீங்க? இனி உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா அந்த கப்பலுக்கு போறதுதான் உங்க பிளானா? ஆமா. அதுக்கு எதுக்குடா இவ்வளவு பாம்ஸ்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். திருட்டுத்தனமா பண்ண போறீங்க? எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? அந்த கப்பலை ஹைஜாக் பண்ண போறேன். என்ன எதுக்கடா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? வாயை மூடிக்கிட்டு ஷிப்பை ஓட்டு. சும்மா தோணன்னு கேள்வி கேளு. சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த மாதிரி கப்பலை ஹைஜாக் பண்ணா பெரிய பெரிய பிரச்சனை வரும். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். டேய் ஓட்டவாயா, அதை உன்னால ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா? அந்த கப்பலுடைய மிஷின் ரூமுக்கு போய் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தா நிச்சயமா என்னால இதை சரி பண்ண முடியும். ஏன்னா பயங்கரமா இதெல்லாம் டேமேஜ் வேற ஆயிருக்கு. அந்த ஷிப் ஹெல்ப் கிட்ட இவங்க நம்ம தப்பிச்சிடலாம். சார் அப்படின்னா இவங்களையும் அங்க கூட்டிட்டு போனோம். சரி, பெனிகரியும் அந்த ஓட்ட வாயினையும் நம்மளோட கூட்டிட்டு முடியாது. நாங்க 3 பேரும் எப்போ ஒன்னாதான் இருப்போம். நான் சொல்றத மட்டும் தான் இங்க எல்லாரும் கேட்கணும். புரிஞ்சுதா? பெலே சார், லான்ச்ல லோட் பண்ணிட்டு நீ இங்கிருந்து இந்த பொண்ணை பாத்துக்க. ஓகே, பாத்துக்கிறேன் சார். ஏய், நானே இருக்கேன்டா. பாப்பாவுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்குல்ல? ஏய், என் ஆளை இன்னொரு வாட்டி தப்பா பேசணும். மூச்சு என்னடா சண்டை போட்டுக்கிட்டு? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. அந்த கப்பல் போய் பாத்துக்கலாம். உனக்கு நாங்க இருக்காதானே? லோடன்னு பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. சாரிடா. அந்த ஷிப் ரொம்ப நேரமா அங்கேயே நிக்குது. என்னவா இருக்கும்? என்னன்னு தான் புரியல. ஓகே, அந்த கப்பலுக்கு நெருக்கமா போ. நீங்க 3 பேரும் மேல போய் நமக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ரெடியா எடுத்து வைங்க. அப்படி போடு. அந்த மாதிரி என்ன பண்றேன்னு? இது பேசஞ்சர் கப்பல். இதுக்கு இவ்வளவு வெப்பன்ஸ் தேவையா? அவங்க திருப்பி தாக்கிட்டாங்கன்னா லூசு மாதிரி பேசாதடா. கொள்ளக்காரங்க அவங்களா இல்ல இவங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஆபத்து வர மாதிரி நடந்துக்காதீங்க. வாய மூடுறியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன இந்த இடத்த இவ்வளவு கேவலமா வச்சிருக்காங்க? நீ வருவேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை இடையூறு வந்தாலும் சரி, நாம வந்த வேலையை முடிச்சே ஆகணும். பிரச்சனை கொடுக்க நிறைய பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே சார், பொண்ணுங்களை மட்டும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அதுங்க உன்னை பார்க்காது. கரெக்ட். இவனுங்களோட வந்திருக்கோமே, நம்ம திரும்பி உயிரோட போவோன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு? எல்லாரும் ஆடிட்டோரியத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அங்கேயே அடைச்சு வச்சுட்டு நாம பிரிஞ்சு போய் நம்ம வேலையை முடிப்போம். ஓகே காய்ஸ்? ஓகே சார், நாங்க போர்டுக்கு போறோம். டீம் 2 நீங்க? நாங்க லெவல் 4க்கு போறோம். பிரிட்ஜ் எங்க இருக்கு? அது வந்து டாப் ஃப்ளோர்ல இருக்கு சார். அப்படின்னா நான் பார்ட்டி ஹாலுக்கு போய் பட்டைய கிளம்ப போறேன். நமக்கு உள்ள அள்ளு கழும்பு. என்ன புரியலையே. இந்த இடம் எப்படி இருக்கு? என்ன அது? இங்க என்ன நடந்துச்சு? இடத்தையும் மோசமாக்கிட்டானுங்க. என்னடா வெளியில பங்களாவா தெரிஞ்சது, உள்ள பூத்து பங்களா மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ரத்தமா இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு மைக். அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கும்? எனக்கு நம்ம பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. சார், லிப்ட் எல்லாம் கூட ரத்தமா இருக்கு. நாம இங்க வரதுக்கு முன்னாடி ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு போறது.
எனக்கும் அப்படிதான் தோணுது சார். இதுக்கு நம்ம வெளியில போய் பார்க்கலாம். நார்மலா வெளியிலேயே யாராவது இருப்பாங்களே சார்? யாருமே இல்லையே, எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? எப்படி கேப்டன் இவ்வளவு பெரிய கப்பல்ல ஒருத்தர் கூட இல்லாம இருப்பாங்க? எதுக்கும் அந்த ஃப்ளோர்ல போய் பார்ப்போம். செக் பண்ணியாச்சு. இங்கேயும் யாரும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. இங்க ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒருவேளை நாம வர்றது முன்னாடியே யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? கேப்டன், நம்ம பிளானிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும்? Download movies at HamillRockers.net. எவனோ போகும்போது அவசரத்துல பணத்தை விட்டு போயிருக்கான். போதும், நிறுத்துக்கடா. எவனுமே இல்லாததுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் சுட்டீங்க? இவ்வளவு பவர்ஃபுல் கண்ணா? நிறுத்துறீங்களா? உங்க விளையாட்டை நிறுத்திட்டு முதல்ல இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க பாருங்க. மெஷின் ஷாப் எங்க இருக்கு? சப் லெவல் நம்பர் 9 சார். சரி, மெமோரி பின்னிகிரி அவனை அங்க கூட்டிட்டு போங்க. எலிவேட்டர் வழியா போங்க. அந்த இடத்துக்கு போக அது ஒண்ணுதான் வழி. மத்தவங்க எல்லாம் என் பின்னாடியே வாங்க. என்ன சத்தம் அது? எதை கட் பண்றது? எப்படியே தப்பிச்சிட்டான்டா. இங்கேயும் யாரும் இல்ல. இங்க பாத்தீங்களா, எல்லா கண்ணாடியும் உடைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி நமக்கு நல்லது பண்ணிருக்காங்க. இருக்கலாம். ஆனா ஷிப்பை நிறுத்தி வைக்கிறேன்னு அவன் நம்மகிட்ட சொல்லியே. எல்லாரையும் கொண்டு இருப்பானோ? செத்தவங்களோட பணமாவது இருக்கணுமே. எல்லாரும் மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஹே, யார் சத்தம் போடுது? யாரது? யாருன்னு கேக்குறேன்ல. ஹேய், நீதான் மேல இருந்து சத்தம் போட்டு என்ன பயமுறுத்துறியாடா? எனக்கு வேற வேலையே இல்ல பாரு உன்னை பயன்படுத்துறதுக்கு. ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்யறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. டேய்,
சொல்லு. உள்ள யாருமே இல்ல. வெளியில யாராவது இருக்காங்களா? லூசாடா நீ? அது எப்படிடா வெளிய இருப்பாங்க? யாராவது இருக்காங்களான்னு கேக்குறேன்ல. இல்லடா, வெளிய யாரும் இல்ல. நானும் அந்த பொண்ணு மட்டும் தான்டா இங்க இருக்கோம். என்னடா ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? ஹலோ? யார் இந்த ஆளு? இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்ததே இல்லையே. இப்படி சத்தம். கப்பலோட அடியில மட்டும் ஓட்டு விழுந்திருக்கு. இந்த ரூம்ல மட்டும் தாண்டி வந்திருக்கு. எல்லாம் ஷட் டவுன் ஆயிருக்கு. கப்பல்ல ஒருத்தருமே இல்ல. ஒருவேளை இவனுங்க வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கூட்டம் வந்திருக்குமோ? லூசு மாதிரி வளராத. திடீர்னு கப்பல் தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு பயந்து எல்லாரும் தண்ணியில குதிச்சு தப்பிச்சு போயிருப்பாங்க. டைட்டானிக் கதையை சொல்றான். காப்பிடிச்சியா? ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி எல்லாரும் தண்ணியில குதிச்சு தப்பிச்சு போயிருப்பாங்களோ? போனதுதான் போனானுங்க. இந்த கப்பலையும் முழுகடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா நாம இங்க வந்து மாட்டிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதடா. பிறக்கும் போதே பேசிட்டே பிறந்து தொலைச்சிட்டியாடா. கரெக்டா சொன்னீங்கண்ணா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஒரே அடியா வாய மூடிடுவேன். HamelRockers.net. அதுக்கப்புறம் எப்படி புவ்வா சாப்பிடுறது? இங்க பயங்கரமா நாத்தம் அடிக்குதுல. அடிங்க. ஓ மேல நாத்தம் அடிக்குது சொன்ன. எதுக்கு எடுத்தாலும் செவல்லே அடிக்கிறான்டா. என்ன மாதிரி எவனோ ஒரு கலா ரசிகன் இங்க இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். பாரு எவ்வளவு போட்டோ சேகரிச்சு வச்சிருக்கான்னு. கருப்பு வெள்ளை கலர்னு கலக்குறானடா. நாமெல்லாம் பொண்ணுங்களை எப்படி ரசிச்சிருப்போம். நம்மள பார்த்த உடனே ஏன்டா மூஞ்சிய திருப்பிட்டு போறாளுங்க? அதுலயே தெரியல உன்னை பார்க்க பிடிக்கலையா? என்னெல்லாம் பார்க்க தான்டா பிடிக்கும். தனியா எங்கே போகாத. எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. நல்லது சொன்னாலே கேட்டுக்க மாட்டீங்களா? நம்மோலி நீ உங்களை பாத்துக்கோ. டேய், என்னதுடா அது? வேர்க்கடலை. என்னது? வேர்க்கடலடா. நீ திருந்த மாட்டேன். போச்சு. இருந்தது ஒண்ணே ஒண்ணு, அதையும் தள்ளி விட்டியடா. ஏடா இப்படி பண்றடே? யார் அது உள்ள? ஒழுங்கா வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க உயிர் தப்பிக்கும். என்னாச்சு? என்னடா ஏதாவது பிரச்சனையா?
டீரே டேய் டீரே, அவனை என்ன பண்ணீங்க? சொல்லுங்கடா, அவனை என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணு பண்ணல. அப்ப அவன் எங்க என்னாச்சுன்னு தெரியணும். அறிவு கேட்ட உன் மதுரை பேசாத. நாங்களும் உன் கூட தான். அவன் வர வரைக்கும் அதி எடுக்கூடாது. அவனை பார்க்கதான் கிளம்பிக்கிட்டு. இடம் பூரா இவ்ளோ நாசமா இருக்கு. உங்க செக்யூரிட்டி கீ கார்டை இன்சர்ட் பண்ணுங்க. ஏய், யார் நீ? இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் எங்க? ஒன்னதானே கேக்குற, சொல்லு. என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்க யாருக்கும் கிடையாது. அடுத்து உங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லிடு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, நீ யாரு? நானும் கப்பல்ல வந்து ஒரு பேசஞ்சர் தான். இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க மட்டும் கேட்பீங்க. சரி சொல்லு, இங்க என்ன நடந்தது? மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் எங்க? இதுக்குள்ளதான் பணம் நகையெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ல போறேன். திறந்துடு சீசே. பணம் 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 பணம். Oh my God! வேண்டாம், சுடாத சுடாத. Oh my God! உள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறவனை இழுத்துட்டு வாங்க. வெளியே வாங்க. என்ன விட்டுங்க. நாங்க சொல்றோம். யார் நீங்க? அவசரப்படாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. ஆள் அநியாயமா கொலாபரேட். இல்ல ஆள் வருவா நான் எதிர்பார்க்கல. கொடுத்த அநியாயமா உங்களை கொண்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிரு. அது வந்துருச்சோன்னு நினைச்சேன். அதுதான் எது? சொல்ல வந்தது தெளிவா சொல்லுங்க. இந்த கப்பல்ல ஏதோ மிருகம் இருக்கு. அது ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேச தொலை. அது வந்து இப்ப கேக்குதா? சொல்லு. CamelRockers.net. டீரே செத்துட்டான் கேப்டன். போனவனை பத்தியே பேசாத. இங்க என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்ல. வாய மூடு. நீ பேசாத. எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். நீதான் காரணம். ஒண்ணா இந்த நிமிஷம் நினைச்சா கூட உன்னை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுடா. நான் சொல்றது நம்பு. அதுங்க கப்பல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மள உயிரோட விடாது. நீ போ அந்த பக்கம். அது எதுவா இருந்தாலும் உயிரோட விட கூட. பணம் நகல அத வந்து எடுத்துக்கலாம். முதல்ல அதை கொண்டுட்டு வருவான். கன்னுடு வா. எதிர அவன் காலை பிடிச்சி இழுத்துது. இதுன்னு எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? போடா. நீ அதை பாத்தியா? நான் எதையும் பார்க்கல. தண்ணிக்குள்ளேயே அது இழுத்துட்டு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இது கீழே போகுது. எல்லா இடத்துலயும் வந்து நம்ம முத்திரமா வெளியே ஆபத்து இருக்கு. சொன்னா கேளு. யார் நீ? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்ன எதுக்கு செருப்பால அச்சான்னு கேள்றாவல. இதுக்கு மேலயும் பேசினேன்னா மூஞ்சி ஓடிக்கிறது கூட யோசிக்க மாட்டேன். என்ன கேட்டு இந்த பச்சாரி இவ்வளவு கோவப்படுது? இங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பயந்துதான் நானே வெளியே ஓடி வந்தேன். மறுபடியும் லிப்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நிச்சயமா இதுக்கு மேல என்னமோ இருக்கு. அப்ப இதுக்கு மேல அது இருக்குமா? கீழே போடுங்க. போடுங்க. சொல்றாருல கீழே போடுங்க. போடுங்க.
உங்களை தானே சொல்றேன். எங்க ஆளுங்க எங்க? செத்து போயிட்டானுங்க. எப்படி செத்து போனாங்க? இவன் தான் கேப்டன் கொண்டு இருக்கணும். ஒண்ணு எனக்கு யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கப்பல்ல ஏதோ ஆபத்து இருக்கு. பொய் சொல்லாத. இல்ல அவர் பொய் சொல்ல, அவர் சொல்றது உண்மை. நான் தான் சொன்னேன் இந்த கப்பல் ஒரு ஆபத்து இருக்கு. நீங்க அதை நேர்ல பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா இவன் தான் கொண்டு இருக்கணும். கொண்டது நீ தானடா? சொல்லு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கல, எனக்கு அதுக்கு சம்மதம் இல்ல. நீ எதுவும் சொல்லாத. நீ சொல்லு, இந்த கப்பல்ல என்ன இருக்கு? இந்த கப்பல்ல ஏதோ மிருகம் இருக்கு, அதுதான் எல்லாரையும் கொண்டு இருக்கணும். நீ அந்த மிருகத்தை நேர்ல பாத்தியா? அதை பார்த்திருந்தா நானும் போய் சேர்ந்திருப்பேன். நீ இருக்குன்னு சொன்ன? நிச்சயமா இருக்கு. லிப்ட் எப்படி தானா மூவ் ஆச்சு? நான் தான் சொன்னல, இது அதோட வேலையா தான் இருக்கும். இந்த சத்தம் எங்க இருக்க போறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த லிஃப்ட் திறக்க முயற்சி பண்ணா என்ன? அதுவும் நல்ல ஐடியா தான். ஜாக்கிரதை. உலகமே சுத்துறாப்பா. எல்லா இடத்துலயும் எலும்பு குடுக்கலா இருக்கு. Back off, Finnegan. Now what? பாப்பா எங்கம்மா போன? ஏய் விளையாடாத. என்கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது.
மரியாதையா வெளில வந்துரு. திடீர்னு கப்பலுக்கு அடியில இருந்து வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு வைக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. எல்லா இடங்கள்லயும் அதுங்க இருக்கு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் லைஃப் போட்ல ஏத்தி தப்பிக்க வைக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கெல்லாம் நேரமே கிடைக்கல. இப்ப நம்ம எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு குழப்பம்? மீட்பு படைக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க வந்து காப்பாத்த போறாங்க. ஆமாயா, சீக்கிரம் உங்களை கூப்பிட்டு தொலைங்க. ஆமா, கால் பண்ணலாம்ல. இங்க இருந்து நம்ம யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. எல்லா சிஸ்டமும் பாதிச்சிருக்கு. இது எதேச்சியா நடக்கல, திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. நான் சொன்னது உண்மைதானா மிஸ்டர் சைமன் கான்டன்? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. வெளிப்படையாவே சொல்றேன். இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் முழு காரணம். நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? வளராத. எனக்கு என்னோட சந்தேகமும் அதுதான் ஃபினிகர். இவங்க சொல்றது உண்மையா சார்? சொல்லுங்க சார். ஏன் அப்படி பண்ண? இப்போவாது சொல்லாத, எப்படி கனெக்ட் பண்றது? சொல்லு. கேக்குறான்ல, பதில் சொல்ல போறியா? உயிரை விட போறியா? எல்லா சிஸ்டமும் மெயின் ஃப்ரேம்ல கனெக்ட் ஆயிருக்கு. அது சரி பண்ண முடியாத அளவுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணி தொலைச்சீங்க? இந்த கப்பல் தான் உங்க கனவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த கப்பலோட மதிப்பு என்ன இருக்கும்? 100 இல்ல 200 மில்லியன்? $487.6 million. சோ கண்டிப்பா ஃபுல் அமௌண்ட்க்கு இன்சூர் பண்ணிருப்பேன். சோ இவங்கள விலைக்கு வாங்கி கப்பலை பிளாஸ் பண்ணி இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாங்க ட்ரை பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இதுவரைக்கும் சம்பாரிச்ச அத்தனை சொத்துக்களுக்கு இந்த கப்பலை உருவாக்குறதுல போட்டிருக்கேன். போட்ட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. அதை உடனே எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன். கப்பல் நல்லதானே ஓடிட்டு இருக்கு. எல்லாம் சரி கேப்டன். ஆனா மெயின்டைன் பண்ற செலவு வருமானத்தை விட 100 மடங்கு அதிகமா இருக்கு. இதுல சம்பாதிக்க முடியாது. அதான் விட்டதை பிடிக்க மாட்டேன். உன்னுடைய சுயநலத்துக்காக எங்க எல்லாரையும் சாவடிக்க பாத்தியாடா? இந்த ஜந்துவால இப்படி ஒரு ஆபத்து வரும் நான் எதிர்பார்க்கல. பேசஞ்சர்ஸ் நிலைமை யோசியா? அவங்க உயிரை மதிக்க வேண்டாம். நான் சுயநலவாதி தான், ஆனா மனிதாபிமானம் இல்லாதவன் இல்ல. எல்லாரையும் லைஃப் போட்ல தப்பிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கப்பலையே மூழ்கடிக்கணும்னு முடிவு பண்ண. எதுவும் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. நீ கூலிக்கு மாரடிக்கிறவன் தானே. உன்னை நம்பின அத்தனை பேருடைய உயிரை இப்படி வாங்கிக்கடா. கேப்டன், என்னோட மதிப்பு தெரியுமா? நான் நீங்க ஆளுநர் வேலைக்கு வந்து சேரும்போது எவ்வளவு நம்பிக்கையா வந்தோம். என்ன பாக்குறேன்? தர்மசாலிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேப்டன். இவனுங்களை நம்பி வந்து தொலைச்சவன். என்ன கொடுமை இது! இந்த கல்லறம் இந்த இடத்துல இருக்கு. இந்த பக்கம் சுடு. இது சாக மாட்டேங்குது. விடாத, கண்டினியூஸா சுடு. ஓ சே, இதுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. Good God, it's Billy! நீதானா? ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். ஏன் இப்படி பேய் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க? இது என்ன மிருகமா இருக்கும்? ரொம்ப விசித்திரமா இருக்கு. உன்னோட போட்ல தானே நீங்க வந்த?
யா ஒரு டீல் போட்டுக்கலாமா? என்ன? உன் கூட என்ன கூட்டிட்டு போனேன்னா அறிமுகம் இல்லாத யாரையும் கூட்டு போக மாட்டேன். வேண்டாம், நீ ஒன்னு கூட்டிட்டு போக வேண்டாம். இப்போ அறிமுகம் ஆயிட்டியே. தேங்க்ஸ். மறக்க மாட்டேன். திரும்பி நீ ஹெல்ப் பண்ண மறந்துடாத. இந்த கப்பலை விட்டு என்னை எப்படியாவது வெளியே கூட்டு போனோம். டீல்? நம்ம தப்பிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு சுட்டாலும் இது சாக மாட்டேங்குது. இது எந்த வித ஜந்துன்னு யாருக்காவது தெரியுமா? இது பார்க்கிறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி தெரியுது. இது சாதாரண ஆக்டோபஸ் இல்ல, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆக்டோபஸ். இது கடலோட ஆழப்பகுதியில தான் இருக்கும். ஆழத்துல இருக்கிறது ஆழத்திலேயே இருந்துட்டு போக வேண்டியதானே. இத பத்தி ஒரு பழைய கதை கேள்விப்பட்டிருக்கேன். இது 400 அடி நீளம் இருக்கும். சில சமயம் சின்னதா இருக்கிற இதனுடைய உடம்பு திடீர்னு பெருத்து போய் ராட்சச இனமா மாறிடும். கிட்டத்தட்ட 1000 டன் உள்ள திமிங்கலத்தை கூட இந்த ஆக்டோபஸ் ரொம்ப சாதாரணமா முழுங்கிடும். அப்படிப்பட்ட இந்த ஆக்டோபஸுக்கு நம்மள ரொம்ப சாதாரணம். இது எனக்கு நல்லதா படல. இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத கடல் பிராணியா இது? அந்த டீடைல்ஸ் எல்லாம் தேவையில்ல. இது எப்படி கொல்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு எத்தனை கைகள் இருக்குன்னே தெரியல. ஒவ்வொரு கைகள்லயும் ஒவ்வொரு தலை இருக்கு. யார் மாட்டினாலும் அவங்கள அப்படியே அது ஒரே நொடியில மொத்தமா முழுங்கிடுது. நீங்க சொல்றது உண்மையா? ஆமா. இது யார முழுங்குதோ அவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை முதல்ல குடிக்கும். மொத்த ரத்தத்தை குடிச்சு முடிச்ச உடனே எலும்பை எல்லாத்தையும் துப்பிடும். இதுங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அதை பத்தி முழுசா தெரிஞ்சிடுச்சுல, என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இங்க யார் என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லணும். அப்போ உங்க வழியை நீங்க பாருங்க. ஏன் போட்டு சரி பண்ணிட்டு என் வழியை நான் பாக்குறேன். பிளான் போடுறாங்க. என்ன ஏன்டா விட்டு போற? நானும் உங்களோட தானே வரேன். வேற யாரு கூட வருவ? அவன் கூடயே போய் தொலைலாம். இப்ப எந்த பக்கம் போறது? இந்த பக்கம் தான் போகணும். இந்த வழியோட முடிவுல ஒரு சப்வே இருக்கு. அது லைஃப் போட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும். இந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு செக் பண்ணிட்டு போலாம். அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுத்ததே நான் தான். எது கொட்டினாலும் அது வாயில கொட்டுற மாதிரியே இருக்கு. இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கிற லைட்ஸ் எல்லாரும் ஆன் பண்ணுங்க.
சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்ல முன்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் இல்ல சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்ல முன்ன பின்ன அழுததில்லை மூடிட்டு வா. அது வந்து பயம் வந்தா நான் பாட ஆரம்பிச்சிருவையா. திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்கு திரும்பி பார்க்கும் இடம் எல்லாமே இருட்டாத்தான் இருக்கு எங்க போய் என்ன வெளிச்சம் இந்த வழியா தான் உடைச்சுக்கிட்டு அதுங்க உள்ள வந்திருக்கு. அதுங்களோட சக்தி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டோர் ஸ்டக் ஆயிடுச்சு, இப்படி போக முடியாது. வேற வழியும் கிடையாது. அப்படின்னா நம்ம வந்த வழியிலே திரும்பி போயிடலாமே. இங்க இருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இந்த வழியில இறங்கி போனா ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறதுக்கு ஒரு டோர் இருக்கும். ஆனா இங்க இவ்வளவு தண்ணி இருக்கு, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போகணும்னு நினைச்சா போய்கிட்டே இருக்கணும், யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது. கரெக்ட், அங்க ஒரு வழி இருக்கு. அது எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 மீட்டர்ஸ் இருக்கும். முதல்ல யாராவது போய் தண்ணிக்குள்ள செக் பண்ணணும். நீங்க போங்க, நான் உங்களை செக் பண்றேன். நானும் வரல. நான் தனியா போக மாட்டேன். நான் போறேன், ஆனா நீ என் கூட வரணும். மாட்டீங்களா? நீயும் தாண்டா என் கூட வரப்போற. எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க போய் சேர்ந்துட்டா 2 தடவை ஷூட் பண்ணி சிக்னல் தர, அப்ப நீங்க வரலாம். ஓகே. ஹேய், அதியே வாங்குற. இப்ப நல்லா ஷூட் பண்றதுனால பெரிய கண்ணே இவளுக்கு கொடுக்கலாம். அதை யூஸ் பண்ண தெரியும்ல? தெரியும். எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டினா இங்க இருக்கிறவங்க செத்துருவாங்க. பரவாயில்லையா? அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், ரொம்ப ஆபத்தானது. நானும் ஆபத்தானவதான். நீ முன்னாடி போகிறதுனால இதை எடுத்துக்கிட்டு போடா. நான் உசுரோட வரலன்னா உனக்காவது யூஸ் ஆகும். நம்பிக்கையோட இருந்தா நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது. நம்பிக்கையோட இருக்க முதல்ல உசுறு வேணும்ல. போனவனுங்க சத்தத்தையே காணுமே. அது அநேகமா அவங்களையும் கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். பயத்துல உள்ள என்னென்னமோ உருளுது. இல்ல நீ அப்படியே இருக்கியே, உனக்கு எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன். Oh my God.
உழைச்சிட்டியாடா 100 ஆயிடுச்சுடா உனக்கு சரி மேசனங்க செத்துட்டான். மேசரும் செத்துட்டானா? ஏன் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்குது? இதுக்கு உடனே முடிவு கட்டி ஆகணும். இதுகிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அடுத்து எந்த பக்கம் போறது? மேலதான் போகணும். அதுக்கான எலிவேட்டர் அங்க இருக்கு. எலிவேட்டர்ஸ் வேண்டாம். ஆமா ஆமா அதுல போனாலும் சாவர மாதிரி தான் இருக்கு. இவன் சொல்றதா உண்மை. நானும் வரல. அப்படின்னா மீட்பு படை வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கோம். இனி யாருக்காகவும் காத்துட்டு இருக்க முடியாது. சாயங்காலம் வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட்ல இருந்தோம். நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவங்க நம்மள தேட ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சது 24 மணி நேரம் ஆகும். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? இன்னும் ஒரு நாள் பூரா நம்மள தேடி வரமாட்டாங்களா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த கப்பல் எந்த மூலைக்கு போனாலும் அதுங்க இருக்கு. அதுங்க கிட்ட இருந்து நம்ம அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியும்னு உங்களுக்கு எல்லாம் தோணுது? அவங்க வர வரைக்கும் நாம இந்த ரூமுக்குள்ளே இருப்போம். என்ன ஒளற? இல்ல அவன் சொல்றது கரெக்ட் தான். இங்க நமக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே தாக்கு பிடிக்கலாம். ஆமா, இது க்ரூ மெம்பர்ஸ்க்காக கட்டப்பட்ட இடம். இங்க தீ பிடிக்காது, காத்து கூட நுழையாது. இப்படி ஒரு இடத்துல இருந்தா நமக்கு பிரச்சனையே வராது. மீட்பு குழு வந்தா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் சாக விரும்பல. இதெல்லாம் எதுவும் வேலைக்காக நம்ம வெளியே போறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். வெளியே போனா கண்டிப்பா அதுங்க நம்மள பிடிச்சிரும். அதனால நம்ம எல்லாரும் இதுக்குள்ள இருக்கிறதா நல்லது. வெளியே போக வேண்டாம். அவன் சொல்றது கரெக்ட் தான். அதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு ஃபினிகர். நம்மளால ஒரு ஈஸியா போட்டுக்கிட்டு போக முடியாது. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுற கேரக்டர் நான் கிடையாது. நான் போகணும் முடிவு பண்ணிட்டேன். நானும் முடிவு பண்ணிட்டேன். இங்க எது வெளியே போக முயற்சி பண்ணா உன்னை கொன்னுடுவேன். நான் வெளியே வர போறதில்ல. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்களா. இங்க இருக்க கூடாது மெலகன். இருந்து ஆகணும். என்னையே சுட்டுருவீங்களா? எங்க சுடுங்க பாக்கலாம். பிரச்சனைக்கு எவன் காரணமா இருந்தாலும் சரி, அவனை நான் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். தேவையில்லாம நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்டோபஸ் சாதாரணமானது இல்ல. ரொம்ப பயங்கரமான ஜந்து. அதுலயும் நாம பார்த்தது ஆக்டோபஸ்லயே ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய கப்பலுக்குள்ளேயே சுலபமா நுழைஞ்சிடுச்சு. இத்தனோட ரூம்குள்ள வர அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படின்னா அதுங்க இங்கேயும் வந்துரும் நான் சொல்றேன். கண்டிப்பா வந்துரும். இங்க பாருங்க, கப்பல் ஆல்ரெடி முழுக ஆரம்பிச்சிருச்சு. மீட்பு குழு சரியான நேரத்துக்கு வரலன்னா நம்மளும் முழுகிடுவோம். அதுவும் உண்மைதான் இல்ல? இங்க பாரு மலகா, நீ சொல்றதுலயும் தப்பு இல்ல. இங்க இருந்தா உயிரோட இருப்போம், வெளியில போனா செத்து போயிடுவோம்னு நினைக்கிறது தப்பு. அதுகிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி வெளியில இருக்கிற என்னோட போட்டு தான். இதுக்கு நீ குறுக்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிற. என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? எங்க ஓடி போய் ஒளிற? இப்ப வா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டேல்ல, உனக்கு என் கையால தான் சாவு. எல்லாம் கதவு மூடுது. அதுங்க எல்லா கதவையும் மூடுதுங்களா? அது நாம நினைச்சதை விட புத்திசாலியா இருக்கு. அது நம்மள கொல்லாம விட. உங்களுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கா? என்ன பண்ணுதுங்க? அது கப்பல வரது பக்கம் திருப்ப முயற்சி பண்ணுது. சத்தம் போட்டு பேசாதீங்க, அது வருதுன்னு நினைக்கிறேன்.
எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம் போனா வந்த இடத்துக்கு தான் போவோம். இந்த வழியா போனா தான் மேல போக முடியும். நீங்க வரப்போறது இல்லையா? போங்க, பின்னாடியே வரேன். என்ன கொடுமடா இது? அது சாப்பிட்டவங்க எல்லாரும் இங்கே தான் தப்பு இருக்கு. இங்க வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த கேப்டன் எங்க? அதுக்கு வேகமா வருது. அதுக்கு கிட்ட நம்ம எப்படி முண்டா பயமா இருக்கியா? என் கண்ணுங்க, என் கண்ணுங்க. அது கூட அது கூட அதை கொல்றா பாவி. போய் இதை திருவிட்டு தான் போடணுமா? இது முன்னாடியே சொல்லிருக்கிறாங்கய்யா. என்னோட பேக மிஸ் பண்ணிட்டேன். அதுல தான் போட்டை ரெடி பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது இல்லாம போக முடியாது. My God. ஐயோ ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுறது? யாருக்கு தெரியும்? வா, எங்கேயாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். கையில வச்சிருந்த 1-2 துப்பாக்கி கூட கீழே உதிர்ச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஓடுங்க ஓடுங்க. 2 பேர்ல ஒருத்தர் பலியானதான் ஒருத்தர் பழைக்க முடியும். கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா முழுகுது. என் கனவு நினைவாக போகுது. அங்க தீவு இருக்கு. அந்த தீவுக்கு போனா நான் தப்பிச்சிடலாம். யா பாத்தா, அந்த இடத்துக்கு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். சீக்கிரம் போ. இந்த ஓட்ட ஒடுசுல இருக்கிறது உன்னோட போட்டா? என்ன டைட்டானிக் கப்பலைய கொண்டு வருவாங்க? இல்ல, தெரியாம கேக்குறேன். இந்த ஓட்ட போட்ல நம்மளால தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறியா? அதை தவிர நமக்கு இப்ப சான்ஸே கிடையாது. உன்னோட போட்ல இன்ஜின் ரிப்பேர் ஆயிருந்தா நம்ம அந்த தீவுக்கு போக முடியும். அதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எதுக்கு கீழே போறோம்? வேற ஒரு வழி இருக்கு. அதைத்தான் பண்ண போறேன்.
முடிச்சிட்டான். அவனுக்கு நல்ல சாவே வராது. பாவி பையன். நல்ல வேலை இங்கேயாவது துப்பாக்கி இருக்கேன். கால சுட்டல சுடாம ஏண்டா இவ்வளோ ரியாக்ட் பண்றான்? கண்ணு அந்த கண்ணு கொடு கொடு கொடு. நீ எனக்கு கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு நல்லது தாண்டா பண்ணுவேன். வச்சுக்க, முடிஞ்சா அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க. பாவி, என்ன சுடதா துப்பாக்கி கட்டியா? உனக்குலாம் நல்ல சாவே வராதுடா. தேடி பாரு. அப்படியே பெட்ரோல் டாங்கி செக் பண்ணு. இது எங்க இருக்கா? அப்படின்னா கீ கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். என்னடா அந்த மிருகம் வந்துச்சேன்னு பாத்தியா? எது வந்தாலும் நான் சமாளிப்பேன். இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பி ஆகணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண. தப்பிச்சு வந்ததை நினைச்சு கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டியாடா நீ? ஏன் கால் அடிபட்டு அதே உனக்கு உயிரை காப்பாத்திக்கணும்னு ஆசை இருந்தா சீக்கிரம் நான் சொன்ன வேலையை செய். ஓகே ஓகே, இதோ பேசுறேன். நான் கொடுத்த பேக் எங்க? தொலைஞ்சிருச்சு. நான் சொன்னேன் தொலைச்சிட்டேன்டா. எப்படிடா? தப்பிச்சு வரும்போது தொலைஞ்சு போச்சு. நான் என்ன பண்றது? இருக்கிறத வச்சு ஏதாவது செய்யறதுக்கு பாரு. எதுவுமே இல்லாம என்னத்தை செய்யறது? எக்யூப்மெண்ட் இல்லாம கப்பல் 10-15 அடிக்கு மேல நகராது. என்ன முடியுமோ அதை செய். அது போதும். லைலா எங்க? அது அவளையும் கொண்டு இருக்கோம். சரி, ஓகே. என்ன பண்ண முடியும் பாக்குறேன். ஓகே, உன் வேலை என்னடாச்சு? முடிச்சிட்டேன். ஆனா 5-6 நிமிஷத்துக்கு மேல கப்பல் ஓட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபியூயல் அவ்வளவுதான் இருக்கு. முயற்சி பண்ணி பாப்போம்.
Yes, Abdita started. Come on, started. இங்க பாரு, ரேஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்ண. தெரியும் நீ சுமார். Come on. Yes. அதுடா. பிளேன் ஆசமாக போகுது. சீக்கிரம் வெளியே வா போயிடலாம். ஹலோ. எவ்வளவு நேரம் நீ உயிரோட இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த வண்டி சாவிய கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறியா? வேணா என் கூட உன்னைய கூட்டிட்டு போறேன். அப்ப மத்தவங்களோட கதி நமக்கு என்ன கவலை? கப்பலோட அவங்களும் மூழ்கி போகட்டும். நமக்கு என்ன வந்தது? சாவிய குடுமா கொடு. சாவிய குடுக்குறியா இல்லையா? பிரச்சனை ஆரம்பிச்சிட்டானுங்கடா. நீ உள்ள போய் இன்ஜினை கண்ட்ரோல் பண்ண. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. சொன்னதை செய்டா, அது ஆஃப் ஆகாம பாத்துக்க. கப்பல் வெடிச்சிருச்சுடா. ஏய், சாவியை கொடுத்துட்டு போடி. தப்பிச்சிட்டா. ஏய், இதுவரைக்கும் என் கையால நான் யாரையுமே கொன்னதில்ல. உன்னை கொலை பண்ண வச்சிடாத. சாவி கொடு. இந்தாங்க. என்னை இப்ப உயிரோட விட்டுருவீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னை விட்டா என் திட்டத்துக்கு நீ சாட்சி ஆயிடுவிய. தப்பே இல்லாம பண்ணணும். பண்ணலனா அது நமக்கு ஆப்பாயிடும். இங்கிருந்து கிளம்புவோம்.
ஏய் பாண்டசை கம் ஆன் சீக்கிரம் இங்க இருந்து நாம கிளம்புவோம் My God, அது இங்கேயும் வந்துடக்கூடாது. மேல போனா அது சாகடிக்குது கீழே வந்தா நீ சாகடிக்கிறியா Sorry, நீ உயிரோட இருப்பேன்னு நினைக்கல. சொத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டியா நல்ல பொண்ணுடே நீ கப்பல் போது இந்த வழியா ஜம்ப் பண்ணி தான் போகணும் அதனால ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போறேன் கெட்டியா புடிச்சுக்க நாம எப்படியாவது சீக்கிரம் தப்பிச்சாகணும் ஏன்னா இந்த கப்பல் வெடிக்க போகுது இந்த கப்பல் ஏன் வெடிக்க போகுது? வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்க ரீலோட் பண்ண ஆட்டோ பைலட்ல ஓடுதோம்
நான் தப்பிச்ச மாதிரி என் நண்பனை தப்பிச்சிருக்க கூடாதா? ஹேய், இங்க பாத்தியா? அந்த கப்பல்ல இது மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அது சரி, உன்னை காப்பாத்தினா நான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னேன். Download movies at HamelRockers.net. நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லவே இல்லையே. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. பெனிகர், என்னாச்சு? நண்பா, ஏய் பாட்டஸே, தப்பிச்சிட்டியாடா நீ? பார்த்து மெதுவா எப்படா கால அடிபட்டிருக்கா, கால அடிபட்டிருக்கா, பாத்துடா. இவன் அதுகிட்ட மாட்டி இருப்பான்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. திடீர்னு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு. க்ளோஸ்அப்ல என் மூஞ்சிய ஒரு செகண்ட் பார்த்தது பாரு. அதுக்கப்புறம் நான் அங்க இருக்க பயத்துல தண்ணியில குதிச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டல. ஒருவேளை என்ன க்ளோஸ்அப்ல பார்த்ததுனால அது செத்து போயிருக்குமோடா. ஏய் சிரிக்காதீங்களா, நிஜமாவே என்ன க்ளோஸ்அப்ல பார்த்தா யாரா இருந்தாலும் சீக்கிரமாவே போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிட்டா. சரி, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன். எங்கேயும் போக வேண்டாம். நான் அதிகாரம் பண்றீங்க, என்ன அதிகாரம் பண்ற உரிமை உங்க யாருக்கும் கிடையாது. அப்ப போய் தொலை. நான் போக மாட்டேன். இடம் தெரியாத இடத்துக்கு வந்து நான் ஏன் தனியா போக போறேன்? பாக்குறதுக்கு இந்த இடம் நல்ல அமைதியான இடமா தெரியுதுல்ல?